தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், ஏற்றுமதி மற்றும் வேலைவாய்ப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களாக விமான நிலையங்கள் பார்க்கப்படுகின்றன. ஆனால் மாநிலத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய 4 முக்கிய விமான நிலைய திட்டங்களும் வெவ்வேறு காரணங்களால் தாமதமோ முடக்கமோ சந்தித்திருப்பது வளர்ச்சி பாதையை பற்றிய புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. முதலாவதாக, சென்னையின் எதிர்கால விமான போக்குவரத்து தேவையை சமாளிக்க 2வது சர்வதேச விமான நிலையமாக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் இந்திய விமான நிலைய ஆணையம் இணைந்து பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகே இந்த திட்டத்தை தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த திட்டத்தை மாநில அரசு முன்னெடுக்காமல் அதே பகுதியில் தொழிற்பூங்கா அமைக்கும் மாற்று திட்டத்தை பரிசீலித்து வருகிறது. தேர்வு செய்யப்பட்ட பகுதியில் நீர்நிலைகள் அதிகம் இருப்பதால் ரன்வே அமைப்பதில் சிக்கல் இருப்பதாக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையின் 2வது விமான நிலையம் எப்போது, எங்கு உருவாகும் என்பது மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. தொடர்ந்து பெங்களூருவுக்கு அடுத்த முக்கிய தொழில் மையமாக வளர்ந்து வரும் ஹொசூருக்கு சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் திட்டமும் தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது. முதலாவது, சூளகிரி அருகே தேர்வு செய்யப்பட்ட இடம் பாதுகாப்பு காரணங்களால் ஏற்றதல்ல என்று மத்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. அப்பகுதி ராணுவ விமான நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதால் அந்த இடத்திற்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை. 2வது, பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள 150 கிலோமீட்டர் வரம்பு தொடர்பான ஒப்பந்தம். அதன் காரணமாக குறிப்பிட்ட காலக்கெடு முடியும் வரை புதிய வணிக விமான நிலையம் அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. அடுத்ததாக, புனித நகரமான ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் மண் ஆய்வு முடிவுகள் எதிர்பார்ப்புக்கு மாறாக வந்ததாக கூறப்படுகிறது. ரன்வே அமைப்பதற்கு நிலம் ஏற்றதல்ல என்ற தொழில்நுட்ப கருத்தின் அடிப்படையில் முதற்கட்ட திட்டம் நிறுத்தப்பட்டது. பின்னர் இந்திய கடற்படையின் INS பருந்து வளாகத்தை பயணிகள் பயன்பாட்டிற்கு மாற்றும் மாற்று திட்டம் குறித்து ஆலோசனைகள் நடந்தாலும் அதிலும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இதனால் ராமேஸ்வரத்திற்கான விமான நிலைய திட்டமும் இன்னமும் உறுதியற்ற நிலையிலேயே உள்ளது. முடிவாக, வேலூரில் பயணிகள் விமான சேவையை தொடங்கும் நோக்கில் டெர்மினல் கட்டடம், ரன்வே உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் பாதுகாப்பு அனுமதி மற்றும் வணிக விமான சேவைக்கான இறுதி உரிமங்கள் கிடைக்காததால் தயாராக உள்ள நிலையம் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. தேவையான அனுமதிகள் கிடைத்த பிறகே அங்கிருந்து விமான சேவை தொடங்கும் நிலை உள்ளது. மேற்கூறிய இந்த 4 விமான நிலைய திட்டங்களும் வெவ்வேறு காரணங்களால் முன்னேறாமல் இருப்பது தொழில் முதலீடுகள், ஏற்றுமதி, சுற்றுலா வளர்ச்சி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கவலை எழுந்திருக்கிறது. எனவே இந்த திட்டங்கள் மீண்டும் எப்போது வேகம் பெறும் என்பது தொழில்துறையினரும் பொதுமக்களும் எதிர்பார்க்கும் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது.